பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. ஸோ சுத்த ஜாதகத்தில் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஒரு பேச்சு பேசும்பொழுது யாருக்கு வந்து பொண்ணுக்கு வந்து யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ அவங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த செவ்வாய் தோஷத்தை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் ஜோதிடம் ரீதியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன சார்? செவ்வாய்ங்கிறது ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கிற ஒரு கிரகம். ஒரு சில பாவங்களில் செவ்வாய் இருக்கிறப்போ அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது, பாவத்தில் இருக்கக்கூடாது. அந்த செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுனால மட்டும் தோஷம் கிடையாது. இதனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்ங்கிறது கோபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இந்தந்த பாவத்தில் இருந்தால் கூட அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பலன் மாறும். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து நேரம் காலம் போய் ஜோசியர்கிட்ட போய் குறித்து வச்சு என் பிள்ளை இந்த நேரத்தில் தான் வெளியெடுக்கணுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? தப்பு இல்லையா? கலிகாலத்தில் எப்படி எப்படியெல்லாம் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. இவ்வளோ எழுதினவங்களுக்கு அவங்களுக்கு அது தெரியாதா? அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற டேட்டா சரியாக இருக்கா, பர்த் டைம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு கண்ணன் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. முன்னாடி நம்ம திருமணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ அண்மையில் ஒரு மேரேஜ் ஒருத்தவங்களுக்கு பேசும்பொழுது என்னுடைய காதுக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. ஸோ சுத்த ஜாதகத்தில் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஒரு பேச்சு பேசும்பொழுது யாருக்கு வந்து பொண்ணுக்கு வந்து யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ அவங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இது அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல என்னால் இந்த ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு பின்னாடி வந்து ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷத்தை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் ஜோதிடம் ரீதியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன சார்? ஒரு சில பாவங்களில் செவ்வாய் இருக்கிறப்போ அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது, பாவத்தில் இருக்கக்கூடாது. அந்த செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுனால மட்டும் தோஷம் கிடையாது. அந்த செவ்வாய் எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுப்பான் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் நம்ம தனியாக அனலைஸ் பண்ணணும். ஓகே. செவ்வாய்ங்கிறது ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கிற ஒரு கிரகம். ஓகே, சரியா? ஸோ அப்போது ரத்தம் அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ், மெனோபாஸ், இந்த ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் அது கனெக்ட் ஆகும். அதுவும் சந்திரனும் சேர்ந்து கனெக்ட் ஆகி வரும். ஓகே. இதனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்ங்கிறது கோபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். வேகம், கோபம். ஸோ இது ஆக்சுவலி இதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இதை பேலன்ஸ் பண்ணி போகணுங்கிறதுக்கு தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, ரைட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்தந்த பாவத்தில் இருந்தால் கூட அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பலன் மாறும். அதனால் ஆணைக்கு அரோன்னா குதிரைக்கு குரோன்னு கணக்கில் எடுத்துக்க முடியாது. இதுதான் என்னோட வியூ பாயிண்ட். ஓகே. இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. பட் நான் பார்த்த வரைக்கும் ஜாதகத்தில் சொல்கிறேன், எந்த ஒரு பிளானட்டுமே அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுங்கிறதுக்கு நிறைய அஷ்டவர்க்க கணக்குகள் இருக்குது. பாக்கி அதோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதமான கணக்குகள் போட்டு பார்க்கணும். இது எந்தெந்த பீரியடில் இது ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வந்து பகல் நேரத்தில் ஜாதகர் பிறந்திருக்காரா, இரவு நேரத்தில் பிறந்திருக்காரா, மதியத்தில் பிறந்திருக்காரா, எந்த ஹோரையில் பிறந்திருக்காரு, இது மாதிரி அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அது டெம்பரரியாக அது இருக்கிற இடத்துக்கும் இந்த லக்னம், சூரியன், சந்திரன் இதோட பேஸ் பண்ணி இவ்வளோ கணக்குகள் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமே தவிர, ஓகே 2ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, தோஷ ஜாதகம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே நிராகரிக்க முடியாது. பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தானே சார் ஜாதகம் உருவாக்கப்படுது. இப்போ என்னென்னா நார்மல் டெலிவரி ஆகுதுன்னா ஓகே இதுதான் நேரம் அப்படிங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து நேரம் காலம் போய் ஜோசியர்கிட்ட போய் குறித்து வச்சு என் பிள்ளை இந்த நேரத்தில் தான் வெளியெடுக்கணுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? தப்பு இல்லையா? நம்ம யோசிக்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் யோசிச்சிருப்பாங்களா? கலிகாலத்தில் எப்படி எப்படியெல்லாம் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. இவ்வளோ எழுதினவங்களுக்கு அவங்களுக்கு அது தெரியாதா? ஒரு ஒரு யுகங்கள்லேயும்
என்ன மாதிரியான பிறப்பின் சமயத்தில் என்ன மாதிரியான ஃபேக்டரை பேஸ் பண்ணி ஜனனம்னு குறிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. கலிகாலத்தில் குழந்தை முதல்ல எப்போ மூச்சு விடுதோ, விச் மீன்ஸ் அழுகன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பர்த் டைமாக எடுத்துக்கணும். ஓகே, நவ் யூ காட் மை பாயிண்ட். புரியுது. அவங்க சர்ஜரி பண்ணி எடுத்தால் கூட அந்த முதுகில் ஒரு தட்டி அந்த குழந்தை எப்போ அழ ஆரம்பிக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு அழுக மூச்சு விடுறது, அதுதான் பர்த் டைமாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும். ஓகே, முன்னாடியெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தலை வெளியில் தெரிஞ்சா இது மாதிரிலாம் ஒரு கணக்கு இருந்தது. இப்போது இந்த கலிகாலத்தில் இப்படி தான் பர்த் டைம் கால்குலேஷனை பண்ணி ஆகணும். ஓகே. அண்ட் நீங்கள் இது சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு க்ளோசர் டு தி அக்யூரசி டைம் ஆஃப் பர்த் சொல்ல முடியும். ஏன்னா டிஜிட்டல் கிளாக் வந்ததுனால. அனலாக் கிளாக்கில் உங்கள் வாட்சுக்கும் என் வாட்சுக்குமே டைம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஜாதகம் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா சும்மா அப்படியே பார்க்குறது இல்லை, பார்க்கவும் கூடாது. அப்போ ஒரு பிரச்சனை போடணும். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த பீரியட்னு நோட் பண்ணிக்கணும். இது வந்து குறி சொல்கிறது இல்லை. ஒருத்தர் வந்தோடனே நான் அப்படியே பார்த்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாருங்கிறது தட்ஸ் அ மார்க்கெட்டிங் டெக்னிக் ஆக்சுவலி டு இம்ப்ரெஸ் த கிளைண்ட். பட் ஒரிஜினலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் பார்க்கணுன்னா வந்து இதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சு அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற டேட்டா சரியாக இருக்கா, பர்த் டைம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டதுக்கப்புறம் தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸுங்கிற காலத்தில் இருக்கிறப்போ அதெல்லாம் ஜாஸ்தி பார்க்குறது இல்லை. ஓகே. ஜோதிடம் ரீதியாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐயங்கள் கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.